guys, ஒரு பச்சை கலர் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியோட வந்துட்டோம்ல. மேடம் என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. எப்படி இருக்கு? It's amazing, mouth watering. Huh? It's amazing, it's mouth Mouth watering. First time you're eating something which has been green. So nice, isn't it? You have to make more. You have to make more. I never knew that you're going to eat it. I just thought of giving Now it. you know. Yeah, inshallah, I'll make it more. I'm not covering your face, don't worry. நாங்கள் எந்த அளவுக்கு வலிச்சு சாப்பிட்டோம்னா லஞ்ச் பாக்ஸை க்ளீனே பண்ண வேண்டாம். ஒரு கடாயில் ஒரு 2 to 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சோடனே 1 டீஸ்பூனுக்கு கடுகு நல்லா வெடிச்சோடனே ஒரு கொத்து கருவேப்பிலை, ஃபாலோட் பை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சிருக்கிற முட்டைகோஸு அவன் தலைக்கு மேலே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்க்கு வெங்காயம்லாம் எதுவும் தேவையில்லை. வேகிறதுக்காக லிட்டை போட்டு மூடி வச்சிடலாம். அந்த சைக்கிள் கேப்பில் ஒரு மிக்சியில் ஒரு 1 to 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, கைப்பிடி ஃபுல்லாக கொத்தமல்லி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பச்சை மிளகா சேர்த்து கொரன்னு அரைச்சிக்கலாம். இப்போ லிட்டை ஓப்பன் பண்ணி குயிக்காக ஒரு தடவை மிக்சிங் கொடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுதை தூக்கி கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு இந்த டைமில் பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. நல்லா கோஸோட மிக்ஸ் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் அதோட பச்சை வாசனை போகிறதுக்காக மூடி வச்சுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் கழிச்சு லிட்டை ஓப்பன் பண்ணி குயிக்காக ஒரு தடவை மிக்சிங் கொடுத்து வடிச்சு ஆற வச்ச சாதத்தை சேர்த்து பரட்டி எடுத்தோம். நம்ம தலைவன் மாசா ரெடி ஆயிடுவான். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் வீட்டு குட்டீஸும் கண்டிப்பாக அமேசிங் மவுத் வாட்டரிங்னு சொல்லுவாங்க. நன்றி.